ஏற்கனவே 2014 ஒரு 15 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படிதான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மீண்டும் அது மாதிரியான ஒரு முயற்சியில ஒரு 45 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸை கொண்டு வருவதற்கான முயற்சி இல்ல நான் இப்ப ரொம்ப தெளிவா சொன்னேன். அந்த பிரதமர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உடனடியாக அதை நிறுத்தி வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்து அந்த துறையினுடைய அமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாத் அவர்கள் யூபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதி அந்த யூபிஎஸ்ஸும் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது ஆர்குமெண்ட் கிடையாதுன்னா, இதுல வந்து பிரதமர் அவர்கள் சமூக நீதியினுடைய காவலர்னா பிரதமர் அவர்கள் தான். அதனாலதான் இந்த லேட்டரல் என்று யூபிஎஸ்சி கொடுத்ததை வந்து வரக்கூடாதுன்னு யூபிஎஸ்சிக்கு கொடுத்து அதை கேன்சல் செய்திருக்கிறார்கள். இப்ப 2018க்கு அப்புறம் 60 பேர்கிட்ட நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி லேட்டரல் முறையில நியமனம் பண்ணிருக்காங்க குற்றச்சாட்டு. இப்ப அந்த 60 இப்ப நியமிக்கப்பட்டவர்கள் வந்து என்ன ஆவார்கள்? இங்க பாருங்க, இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இடஒதுக்கீடை பின்பற்ற வேண்டும் என்று, இந்த இடஒதுக்கீடு படி இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியங்க ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதை நாம் அரசியலாக பார்க்க கூடாது என்பதுதான் தமிழக காங்கிரஸ் தலைவரும் அந்த கட்சி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்காதது மிகவும் ஒரு பேச்சு பொருளா இருக்காங்க. ஏங்க யார் வரல? வந்திருந்தாருங்க, முன்னாடி தானே உட்கார்ந்தாரு, இவருக்கு பக்கத்துல தானே உட்கார்ந்து. தலைவர், இதெல்லாம் வந்து நீங்க அதாவது இது ஒரு சிம்பிளா கடந்து போக வேண்டிய விஷயம். ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி, ஒரு மத்திய அமைச்சர் கலந்து கொள்வது அரசு நிகழ்ச்சியாக பாருங்கள். இதில் அரசியல் செய்ய வேண்டாம். திட்டங்களுக்கு நிதி போதுமான ஒதுக்கல, அதை ஒதுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்காங்க. 2009 2014 வரணும் ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 800 கோடி ரூபாய். போன நிதியாண்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய். இந்த நிதியாண்டுல 6320 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட அந்த யூபிஏ கவர்மெண்ட், யூபிஏல யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள். அதை விட 7 மடங்கு நிதியானது இந்த நிதியாண்டுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கான நிதினா மொத்தமா குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இடைக்கால பட்ஜெட்ல கொடுக்கப்பட்ட நிதியோட கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி கொடுத்துட்டு 300 கோடியா குறைச்சிருக்காங்கிறதுதான் வந்து வேலை செய்யதாங்க நிதி கொடுப்பாங்க. உடனே நிதி கொடுக்க முடியுமா? அதாவது புதிய ரயில் திட்டங்களுக்கு 9 ரயில்வே பாதைகள் அமைச்சு அதை வந்து சர்வே பண்ணணும், அது லேண்ட் அக்விசேஷன் பண்ணணும். அதுக்கு பிறகுதானே தேவையான படிப்படியாக தானே நிதி கொடுக்க முடியும். ஏங்க நான் வந்து பாருங்க, 2009 இருந்து 2000 வெறும் 800 கோடி ரூபாய். இதே திமுகவும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்த காலம் வெறும் 800 அந்த 5 வருடத்திற்கு. ஆனால் போன நிதியாண்டுக்கு மட்டுமே 6000 கோடி ரூபாய். இந்த நிதியாண்டுக்கு 6000 கோடி ரூபாய். அவங்க கொடுத்ததை விட 8 மடங்கு அதிகமான நிதியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி. பழனியில 24-25 முத்தமிழ் முருகன் மாநாடு, இதுல எல் முருகன் பங்கேற்கலாம், இதை நான் அழைப்பு விடுக்கிறேன்னு அமைச்சர் சேகர் பாபு ஒரு பிரச்சனை சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்திருக்கா? கலந்துக்கலாம். நாங்க வேண்டாம் விருந்தாளியா போறதுக்கு எங்கேயுமே ரெடியா இல்ல. முறையான அழைப்புதல் வந்தா அரசாங்க நிகழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அதை பத்தி பரிசீலிப்போம். அதிமுக வந்து தொடர்ந்து திமுகவை பாஜகவை கூட்டணியும் சொல்றது நிறுவ பாக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகனுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி பயம், அதிமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தினுடைய நிலைப்பாடு வெளிப்பாடாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நீங்க லோக்கல் ஒரு மத்திய அமைச்சருக்கு கேட்கிற கேள்வியாக. நன்றி அண்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.